புகழேந்தி சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இவங்க எல்லாம் பதவி பெற மாட்டாங்கன்னு நம்புறீங்களா உறுதியா? இப்ப அந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல எஸ்பிவியோ சிவிஎஸ்ஓ இவங்களோ இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ் கோ ஹெட். பதவி வேணாம் யாரும் சொல்ல போறது இல்ல, பதவி கொடுக்க மாட்டேன்னு அவரும் சொல்ல போறது இல்ல. இருப்பாங்க. ஆதரவு கொடுத்தா சார், அரசியல் என்பது ஒண்ணும் இது என்ன சொல்ல துறவரம் இல்ல, குவிட் ப்ரோ கோ, தவறும் கிடையாது. இது ஒரு குவிட் ப்ரோ கோவா திரு புகழேந்தி. குட் ஈவினிங் தந்தி டிவி. சாரி அடி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்புறம் சார் பேசிட்டு இருந்தார், சரியான கருத்துக்களை அவர் பதிவு செய்தார். இந்த பதவி என்பது பெருந்தகை அண்ணா சொன்னது போல நீர் குமிழிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து போகும். அதுலதான் உட்கார்ந்துருப்பேன். நிரந்தரமான பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை. ஆனா ஸ்ட்ரெயிட்டா அவங்க கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் வரேன். நான் அதில் போய் பதவி அவர்கள் அடைவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சி.வி. சண்முகமாகட்டும், முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களாகட்டும், அவர்கள் ஆதரித்தது ஜனநாயகத்தில் ஒரு கட்சியை இளைஞர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த கட்சி கவிழாமல் இருப்பதற்கு ஒரு ஆதரவை கொடுத்ததை மக்கள் பாராட்டுவார்கள். அதே நேரத்தில் லாபம் அடைவதற்காக உள்ளே இதனால் நாம் செய்ய வேண்டும், இதனால் உள்ளே செல்ல வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்று நினைப்பார்களே, ஆனால் அது தவறு. விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்பது தாவேகா தலைவர் முதலமைச்சர் அதை ஒப்புக்கொள்வாரா என்பது எனக்கு தெரியாது. திரு ஹிதயத்துல்லா சொல்றது போல நம்ம வெளியில பேசலாம், யாரும் துறவரத்துல இல்லை இன்னைக்கு. ஸோ அரசியல்வாதிகள் அரசியல் இருப்பது அரசியல் பதவிகள் பெறறதுக்கு தான். ஸோ இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா? அது ப்ராமிஸ் செய்யப்பட்டிருக்காதா இப்பயோ பின்னாடியோ வர்ற விரிவாக்கத்திலேயோ? நம்ம ஆதாரபூர்வமாக மிக தெளிவாக எங்கிட்ட மேலும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ் காமராஜ் என்பவர் கடிதத்தை எடுத்துட்டு போய் டிடிவி தினகரன் ஆளுநர் நிலையத்தில் கொடுத்த பொழுது இவர் முதலமைச்சராக வேண்டும் என்பது அதிலே குறிப்பிட்டிருந்தது. கரெக்ட். இது எங்கே எடுக்கப்பட்ட முடிவு? யாரால் எடுக்கப்பட்ட முடிவு? மூன்றாவது இடத்தில் இருப்பவர் எப்படி முதலமைச்சராக முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கால் விஜய் அவர்களால் முடியவில்லை என்றால் திமுக வர வேண்டும். திமுக வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் உதவியோடு இவர் முதலமைச்சராக இவர் முயன்றார் என்பது முதலில் தெரிய வேண்டும். இன்னைக்கு அவங்கள குறை சொல்றார் அமைச்சராக வேண்டும் என்று சொல்லி. அண்ணா திமுக பொதுக்குழுவை கூட்டுகிறேன் என்று சொல்லி 1000 பேர்த்திட்ட சைன் வாங்கிட்டாங்க. 1 மந்த் டைம் கொடுக்கணும், 1/5 வேணும், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாரு? இப்ப 1/5 எஸ்பி வேலுமணி வாங்கிட்டாருங்கிறீங்களா? சைன்ல வாங்கி ரெடி பண்ணிட்டாங்க சார் அவங்க. ஓகே, அதாவது அதிமுக பொதுக்குழு கூட்ட கோரி 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கோரணும். அது அதுக்கான விதி. ஆனா கூட்ட வேண்டியது பொதுச் செயலாளர் தானே, அது அவருடைய பொதுச் செயலாளர். ஆமா, பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் கூட்டணும், அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதை தெரிவிச்ச பின்னாடி கூட்டாம இருந்தா நம்மளே தானா கூட்டிக்கலாம். அந்த 1/5 உறுப்பினர்கள் கூட்டி ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்து முடிவு செய்யலான்னு சட்ட விதி சொல்லுது. ஒரு பக்கம் ஏன் இந்த அவல நிலை? உங்க கூடையே இருந்தவர்கள் எங்களை எல்லாம் தூக்கி எறிந்த பொழுது தெருவிலே போறவங்க நீங்க ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சுங்க. எடுத்த உடனே அந்த தெருவிலே போனவர்கள் தான் இந்த புகழேந்தியும் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற அண்ணன் கேசிடி பிரபாகரன் சபாநாயகராக இருப்பவரும் கேசி பழனிசாமி போன்றவர்களும். சொன்னீங்களா இல்லையா? தெருவில் போறவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? நீங்க இன்னைக்கு அதே சட்டமன்றத்தில் கை கட்டி நின்று அவரிடத்தில் பதில் சொல்லுகின்ற ஒரு நிலை. காலம் எப்படியெல்லாம் மாறி போகிறது என்பது நம்ம பார்க்கணும். இரண்டாவது, என்ன பொறுத்தவரை என்னுடைய சொந்த கருத்தாக தந்திக்கு பதிவு செய்கிறேன். ஏனென்று கேட்டால், கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லி இந்த நிமிடம் வரை இதனை பிடிப்பாக நிற்பவர் விஜய் அவர்கள். தாவேகாவினுடைய தலைவர், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், பேராதரவோடு இங்கே ஆட்சி கட்டில் அமர்ந்திருப்பவர். அந்த கொள்கையிலிருந்து நீங்க மாறக்கூடாது. வேணா ரிசைன் பண்ணி போய் நின்னுட்டோம், பை எலெக்ஷன் வரட்டும். எவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்க மாறினாங்க? எதனால இதை சொல்றீங்க? நண்பர் சொன்ன மாதிரி இடதுசாரிகள் ஆதரவு இருக்கிறது. இந்த அதிமுக குழு அந்த கொள்கையை ஒட்டி இல்லைங்கிறீங்களா? இல்ல, அப்படியே நான் சொல்ல வரலையே. அவங்கதான் இன்னைக்கு பேசும்பொழுது சொல்லலையே. சி.வி. சண்முகம் கருத்தை நான் வரவேற்கிறேன். இத்தனை காலம் அவர் கத்தினாரு சின்னமான்னு, அதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி இவரும் கத்தி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை. பட் இன்னைக்கு பேசும் பொழுது பிரிந்து போனவர்கள் எல்லாம் இணைய வேண்டும், எல்லோரையும் சேர்க்க வேண்டும், கட்சியை வலிமையடைய செய்ய வேண்டும் தான் மாறி மாறி இப்படி திரும்பி பார்த்துட்டு சி.வி. சண்முகம் வேலுமணியை பார்த்து பேசுறாரே தவிர இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறோம்னு சொல்லல. அதை இந்த தமிழகத்தினுடைய முதல்வரும் என்டாஸ் பண்ணல. யாருகிட்டையும் லெட்டர் எழுதி கேட்கல. அவரு
நான் கொள்கை ரீதியாக சொல்வது பிஜேபி எதிர்த்து வர வேண்டும். பாருங்க, இந்த சுனாமியில ஒரு சீட்டு தான் பிஜேபி. சுனாமி அலையில் ஒரே ஒரு சீட்டு பிஜேபி. யாரெல்லாம் தோற்றார்கள், எத்தனை அமைச்சர்கள் போனார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே ஒரு நியாயம் என்பது இருக்கிறது. ஆகவே இவங்க எப்படி போயிடுவாங்கன்றது இல்லை. நான் வேண்டி கேட்பதெல்லாம் பழனிசாமிய நான் இதே தந்தி டிவியில் எல்லாம் பேசியிருக்கேன். தயவு செய்து பதவி விலகுங்க, விட்டு கொடுங்க. இல்ல எதிர்கட்சி தலைவரா இருக்குன்னு சொல்லி கேளுங்க அவங்க கிட்ட. இன்னைக்கு கூட்டி பேசுறேன்றாரு. ஒரு ஆட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஆட்டு கழுத்துல கத்தியை வச்சுட்டு அந்த ஆடு சரியா வருமா வெட்டும் போதுன்னு தழைய முன்னாடி காமிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நீங்க வாங்க பேச்சு வரதுக்கு, இன்னொரு பக்கம் டிஸ்குவாலிபிகேஷனுக்கு போய் லெட்டர் கொடுத்திருக்கீங்க சபாநாயகர்கிட்ட. ஜேசிடி பிரபாகர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த விளையாட்டு சித்து விளையாட்டு இருக்க கூடாது. இல்ல அவர் வாயிலிருந்து வரமாட்டேன் சார், நான் தோல்விக்கு காரணம், ஆய்வு செய்ய வேண்டும், உடனடியாக கூடுங்கள், எல்லோரும் உட்கார்ந்து பேசுவோம். ரெண்டாவது, பிரிந்து போனவர்களை சேர்த்துக்கணும்னு இப்பயாவது வாட் எவர் மேபி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, கட்சியே பாதி காணாம போயிடுச்சு, ஆனா இப்பயாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி வேண்டாமா மணிகண்டன் சார்? அது இறங்கி வர வேண்டாமா? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பெரிய பெரிய ஃபிளெக்சிபிலிட்டி காமிச்சிருக்காங்க சார். நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பு நண்பர் அண்ணன் புகழேந்திக்கு ஒண்ணு கேட்கிறேன். அதிமுகவை எப்படியாவது காப்பாற்றணும், அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட போய் கூட்டணியை வச்சு அதிமுக காப்பாத்தின அருமை அண்ணனே ஒரு வாதத்துக்காக வச்சுக்கீங்க. உங்களை மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சீங்க. ஆதரவு தெரிவிச்சீங்க. உண்மையை நான் சொல்றேன். ஒரு செகண்ட் பிஜேபிக்கு எதிர்ப்பான முடிவு, அதற்காக எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அவங்கள்ட்ட சீட்டு கேட்கல, நான் எங்கேயும் போல, நான் ஆகவே ஆதரவு தெரிவித்தது உண்மை, ஒப்புக்கொள்கிறேன். அதோடு அப்ப பாசிச பாயாச பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்கு பரப்பன அக்ரஹாரா ஜெயில அம்மாளுக்கு ஜாமீன் கொடுத்து புகழேந்தி போய் திமுக ஆதரவு தெரிவிக்கிறப்ப ஒரு வாதத்துக்கு வச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவு ஆட்சி அமைச்சிருந்தா அது மட்டும் என்ன தோஷம் பட்டிருக்குன்னு எனக்கு புரியல. அப்புறம் காலத்தின் கோலத்தை பார்த்தீங்களா, ஜேசிடி பிரபாகர் முன்னாடி போய் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கும்பிடணும். வாஸ்தவம் தான், தன்னுடைய கட்சியில ஒரு கீழ்நிலை தொண்டரா அந்த வி.கே. பாபு அப்படிங்கிறவரு முதலமைச்சர் ஆப்பிரிக்க மாடலை பாரீர், ஐரோப்பிய மாடலை பாரீர் அப்படின்லாம் 5 வருஷமா உருட்டினாங்களே, தோத்து போனார் மு.க. ஸ்டாலின். வி.கே. பாபுதா இப்படி முடிச்சாரு இல்ல? அப்ப அது காலத்தின் கோலம் இல்லையா? நீங்க கேட்ட கேள்விக்கு வரங்க. எடப்பாடி பழனிசாமி திருப்தி அடைகிறார் சார். ஒரு முதலமைச்சர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் சார். ஆப்பிரிக்க மாடலை பாரீர், ஐரோப்பா மாடலை பாரீர், ட்ரம்புக்கே எங்களை பார்த்து தான் காப்பிடுங்க. என்னன்னா நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா பாருங்க, யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஜெயிக்கல சார். அதிமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் சார். எனக்கு சொல்றதுல எந்த சந்தேகமும் இல்ல சார். ஆனா அதுல இருந்து ஒரு பாடம் எடுக்க வேண்டாமா? அதுல இருந்து பாடம் படிப்பு எடுக்க வேண்டாமா? திரு சோமு யார் இறங்கி வர வேண்டியது? சிவிஎஸ் தரப்பா இல்ல பிளெக்சிபிலிட்டி வேண்டியது இபிஎஸ் தரப்புக்கா? சரி, ஆளாளுக்கு பாட்டு மன்றம் நடத்துறப்ப நானும் பாடிடுறேன். பாடுங்க. எல்லாருமே திருடங்க தான், சொல்ல போனா குருடங்க தான், என்னையும் தான், யாரும் தனிப்பட்ட முறையில் இல்லை. அது சும்மா போட்டுக்கிறேன் நீங்க வேற. ஆனா நீங்க நிச்சயம் அரசவை கவிஞரா அடுத்த அதிமுக ஆட்சியில ஆவறீங்க. ஏன் வராது? சூரியன் மேற்க உதிச்சா வணக்கம் வணக்கம். சரி, இப்ப சொல்லுங்க உங்க கேள்வி. யாரு பக்கம் யார் இறங்கி வரணும், யார் நிச்சயமா பிடிவாதம் பிடிக்கிறார்? நிச்சயமா சொல்ல போனா இப்ப எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவது நல்லது அப்படின்னு தான் தோணுது கட்சிக்கு. இப்போ போன சமயத்தில் பல தடவை அவருடைய செயல்பாடுகளை அவர் கடுமையாக உழைச்சார். அதே போல் ஒரு மக்களால் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வராட்டி கூட அவர் எங்கே இருந்தார் என்னன்னு பெருசாக தெரியாது. இருந்தாலும் தன்னை முன்னிறுத்து அந்த ஒரு 75 சீட்டு அவர் வாங்கினதுங்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் சார். 47 பெரிய வெற்றிங்கிறாரு. இல்ல 75 அதையும் அப்ப கூட புரிஞ்சுக்கலாம். இப்ப 47 கூட பெரிய வெற்றிங்கிறாரு. இல்ல நான் சொல்றது 2021 அடுத்தது இப்ப இந்த தேர்தலில் கூட பார்த்தா ஒரு தனியாவே எல்லா தொகுதிகளுக்கும் போய் உழைப்புல குறைவு கிடையாது. அதே நேரத்தில் ஆரம்பத்திலிருந்து இவருடைய எதிர்த்தரப்பாக இப்போது மாறி இருக்கிற இவங்க சொல்கிறது எஸ்பி வேலுமணி தரப்பு சொல்வது போல் கட்சியில் இருக்கிற எல்லாரையுமே போனா எப்படி ஆதரவான ஆட்களும் இருப்பாங்க, எதிரான ஆட்கள். இன்னும் சொல்ல போனால் அரசியல்ங்கிறது ரத்தம் சிந்தாத ஒரு போர். இங்கே ஒரு கையில் பூச்செண்டும் இன்னொரு முதுகில் ஒரு கத்தின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பேசுனது மாதிரி கூட இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்.
அப்படிங்கிறப்ப இவர் கொஞ்சம் இறங்கி போயிருக்கணும் ஏற்கனவே ஒன்று சரி. இப்போயாவது வந்து இவர் சொல்கிறார்ல எஸ்விமேனிவா இவர் சொல்லியிருந்தார் சிவி சண்முகமும், எப்போ பார்த்தாலும் போங்க போங்க போங்கங்கிறீங்க, ஏன் வாங்க வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ட்டு. அது மாதிரி வந்து இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே இந்த அதிருப்திங்கிறது திடீர்னு வந்தது இல்லை, நீர்மூத்த நெருப்பாக இருந்திருக்கு. அப்போ இவர் இவர் வந்து ஒரு டாக்டிக்ஸான ஒரு மனிதர் தான். திடீர்னு ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டாலும் கூட ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அவர் பல விஷயங்களில் செயல்பட்டுருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். சர்வைவர். அது வந்து ஒரு விஷயம் தெரியாமல் வந்துட்டு மாட்டின ஆள்லாம் கிடையாது. ஒரு மைண்டில் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளவர், செயல்படக்கூடியவர். அப்போ அதை உணர்ந்து அவர் என்ன செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி தரப்பினரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஒரு விஷயம், ஒரு தடவை எஸ்பி முத்துராமன் இயக்குனரை வந்து பேட்டி எடுத்தேன், அது சொன்ன இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும். அப்படின்னு அவர் ரொம்ப ஏஜ்டி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்த அந்த பேட்டியில் சொன்னார், பல இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும் வந்து சண்டைலாம் வந்துருக்குதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லையே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, கருத்து மாறுபாடு இல்லாத இடம் கிடையாது. அந்த சம்மந்தப்பட்ட ஹீரோட்ட அதை பற்றி பேசுவேன், அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணால் அவர் கருத்தை நான் ஏற்றுக்குவேன், நான் அவர் கன்வின்ஸ் பண்ணல அவரும் என் கருத்தை ஏற்றுக்குவேன். இதுலேயும் அதுதான் இல்லை, உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆஃபீஸில் முதற்கொண்டு அதுதான். அப்போ அந்த கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தலைமை குணம். ஒரு தலைமை குணத்தில் இருக்கிறது வந்து நெஞ்சு நிமித்தி பேசுகிறதும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அரசர் காலத்திலே பார்த்தீங்கன்னா போர் விஷயங்கிறது மட்டும் இல்லை, ஒப்பந்தங்கள் போட்டதும் அதுக்கு அங்கே தன்னுடைய குறுநிலமனர்களை அப்போ அந்த தலைமை குணத்தோடு இவர் வந்து நடந்துக்கிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அந்த கடந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்விங்கிறவுடைய விகிதம் வந்து நிச்சயம் குறைஞ்சிருக்கும்.